போட்டியில் திருமணமான பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்றனர். தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட போட்டியாளர்களுக்கு சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியாவில் நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் உள்ளிட்ட பிரிவுகளில் 5 வயது முதல் 50 வயதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்டிஸ்டிக், ரிதமிக், அத்லெட் மற்றும் மயூராசனம், திருவிக்ரம ஆசனம், சிராசனம், சக்ராசனம் என பல்வேறு ஆசனங்கள் கொண்டு யோகா போட்டிகள் நடத்தப்பட்டன. சர்வதேச யோகா போட்டியில் கோவையை சேர்ந்த மாணவர்கள் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்றனர். திருமணமான பெண்களும் கலந்து கொண்டு பார்வையாளர்களை கவர்ந்தனர். 14 இருந்து 18 வரைக்கும் இன்டர்நேஷனல் யோகா யூத் ஃபெடரேஷன், மலேசியா யோகா யூத் ஃபெடரேஷன் மற்றும் கோவை பிராணா யோகா சென்டர் இணைந்து நடத்தினோம். சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் லிங்கான் யூனிவர்சிட்டி மலேசியால நடத்தணும். பாருங்க, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நிறைய பேர் இதுல கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்தும் நிறைய பேர் போனோம். கோயம்புத்தூர்ல இருந்து போனதுல 14 பேர் நம்ம கோவை பிராணா யோகா சென்டர் சார்பாக கலந்துக்கிட்டாங்க. மருந்தில்லா மருத்துவமாக நேச்சுரோபதி பேஸ்டு வாழ்வியல் முறையை கொண்டதாக இந்த யோகா இப்ப உலகெங்கிலும் பிரசித்தமாயிட்டு இருக்கு. நிறைய அன்பர்கள் சேர்ந்து ஒரு குடும்பமாக யோகா மேல ஆர்வத்தோட இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்தியா ஒரு நல்ல வளமான நாடாக மாறிட்டு இருக்குங்கிறது இது ஒரு அற்புதமான சான்றாக இருக்கு.